இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாக கூட தெரியலாம். ஆனால் இது உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சம்மந்தமான தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல்னா ஆல் இன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்புறம் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை சேரும். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் எப்படி பேங்க்கில் லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி கடன்லாம் வாங்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதில் நீங்கள் போட்ட கேபிட்டல் அமௌண்ட் எடுக்கிறதுக்கே மினிமம் 1 to 2 years அது கண்டிப்பாக ஆகும். ஸோ அந்த கேப்பில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்மள நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸே புரியுது கிடையாது. நீங்கள் கேட்கலாம், இதுக்கு பிஸ்னஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி 1 to 2 வருஷமாவது ஆகும் நீங்கள் போட்ட கேபிட்டல் எடுக்கிறதுக்கு, நீங்கள் பிஸ்னஸை ஸ்டெடி ஆகிறதுக்கு. ஸோ இந்த கேப்பில் உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியாமல் போகுது, இல்லை சம்திங் ஏதோ ஒன்று ஆகுது, மெடிக்கல் பில்லு மட்டுமே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடிய லாபம் முழுக்கவுமே அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஸ்னஸில் 3 லட்ச ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஸோ வெளிலேருந்து கடன் வாங்குறீங்க, அதுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ வரக்கூடிய லாபத்தில் ஏற்கனவே பேங்க்குக்கு நீங்கள் லோன் அமௌண்ட் கட்டணும், ப்ளஸ் இந்த ஹாஸ்பிட்டல் பில்லும் சேர்ந்துட்டு அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற நிலைமை கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்குன்னு தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் பில்லை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கோ இல்லை உங்களுக்கோ சம்திங் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா கூட அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக போய் இல்லை கடன் வாங்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு அதே என்னடா இது இவ்வளோ அமௌண்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம வாங்கிட்டோமே, இதுக்கு நம்ம வட்டி கட்டணும் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸே கிடையாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எதுக்கு அதில் போய்ட்டு பணத்தை போடணும், அதுனா நமக்கு திரும்பி வரப்போதா அப்படின்னு யோசிக்கிறாங்களோடைய நீங்கள் வருஷம் கட்டக்கூடிய அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ப்ரீமியம் அமௌண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவில் பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத யாருமே யோசிக்க கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அப்புறம் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை சேரும்.